எழுந்திருச்சு நீ உட்கார முடியல, எழுந்திருச்சு நிற்க முடியாத நேரத்துல கூட தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்ட உடனேயே அந்த மயக்கத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தொழுகையின் மீது பேணுதலாக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய நிலைகளை நாம் சிந்திக்கணும். தொழுகையில நாம எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டும். சாதாரணமான ஒரு நிலையில தொழுகையை தவறவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகின்றார்கள், ஹஜ்ரத் உபைத் ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, எவர் ஒருவர் தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் நிறைவேற்றுகின்றார், தொழுகையை அதற்குண்டான நேரத்துல நிறைவேற்றுறாரோ, அவர் ஒரு நேரத்தை எடுத்து நிறைவேற்றுறது இல்லை, அந்த நேரத்தில் நிறைவேற்றுவது. அப்படின்னா என்ன, அந்தந்த வக்துல அந்தந்த நேரத்துல எவர் தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ அவர் கையேந்தினாருன்னா அவருடைய கையை அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லினார்கள். 5 வேளை தொழுகையை அந்தந்த நேரத்துல நம்ம சரியா நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னா நாம என்ன